நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா for business gross income can also be refers to a gross profit when preparing financial statement of companies. எந்த ஒரு gross incomeம் அதோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஏன்னா அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எக்ஸஸாக நம்ம டேக்ஸ் அமௌண்ட் பே பண்ண விடக்கூடாது, ஏன்னா நம்மளுக்கு லாஸ் ஆயிரும். அண்ட் இட் ஈக்குவல் தி ரிலவெண்ட் revenues from the sales of goods and service tax less the cost of goods sold. எஸ், எப்பவுமே நம்மளுடைய சேல்ஸ் கூட்ஸ் சோல்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த சோல்ட் அமௌண்ட் சேல்ஸ் பண்ணக்கூடியது அந்த சர்வீஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் கூட நம்ம லெஸ் பண்ணி காமிக்கும் போது தான் நம்ம ரெவென்யூ வந்து ஈக்குவலண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரெவென்யூ சோர்ஸஸ் மே கம்பேர்ஸ் இன்கம் டு செல்லிங் கூட்ஸ், இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ், இன்கம் ஃப்ரம் ரெண்டல் ப்ராப்பர்ட்டி, கேபிட்டல் கெயின்ஸ் ஃப்ரம் எக்ஸெட்ரா. ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய ரெண்டல் அமௌண்ட்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் எதுவாக இருந்தாலுமே அந்த ரிசோர்ஸஸ் வந்து அந்த செல்லிங்ஸ் ஆஃப் கூட்ஸ்குள்ளே நம்ம இன்க்ளூட் பண்ண சொல்லியிருக்காங்க. த கிராஸ் ப்ராஃபிட் இஸ் லீன் ஐட்டம் இன் தி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட். எஸ், நம்ம இங்கேயே வந்து ஈக்குவலாக டிவைட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய எக்ஸ்பென்சஸையுமே நம்ம கேட்டகரைஸ் பண்ணிடுறோம். ஸோ அந்த கேட்டகரிஸ் எல்லாமே நம்மளுக்கு எங்கே வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்குள்ளே வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் இன்கம் வெர்சஸ் நெட் இன்கம். எஸ், கிராஸ் இன்கம், நெட் இன்கம் என்னன்னு பார்ப்போம். Gross income is a sum of all incomes received from providing service to clients before deduction taxes and other expenses. எஸ், கிராஸ் இன்கமில் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா நம்மளோட டிடக்ஷன்ஸையும் எக்ஸ்பென்சஸ் மட்டுமே நம்ம ஆட் பண்ணி கிராஸ் இன்கம்ஸ் கண்டுபிடிச்சிடுறோம். ஏன்னா நம்ம அந்த டிடக்ஷன்ஸையும் எக்ஸ்பென்சஸையுமே நம்ம டேக்ஸில் காட்ட மாட்டோம். காமிக்கும்போது நம்மளுக்கு டேக்ஸ் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ நம்ம அவ்வளோ பே பண்ணும்போது நம்மளுக்கு லாஸ் வந்துடும். நம்ம எக்ஸ்பென்சஸே இல்லாமல் ஒரு பிஸ்னஸோ ஒரு இண்டிவிஜுவலோ இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நம்ம லெஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன் அதர் தி ஹேண்ட் நெட் இன்கம் இஸ் ப்ராஃபிட்டபிள் attributable to a business or individual after subtracting all expenses. Yes, இந்த டிடக்ஷன்ஸஸும் எக்ஸ்பென்சஸுமே இல்லாமல் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸ்பென்சஸுமே ஓவராலாக கொண்டு வரும். அப்படி கொண்டு வரும்போது தான் நம்மளுக்கு நெட் இன்கம் கிடைக்கும். இப்போ சப்போஸ் ஃபார் அ கம்பெனி நெட் இன்கம் இஸ் calculated by subtracting all the business expenses such as taxes, dues, advertising cost and interest expenses plus an eligible deductions like professional and legal fee. Yes, in the professional and legal fee plus an eligible deductions and interest expenses, cost, advertising, tax dues. ஸோ எனக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேக்ஸ் டியூஸஸ் இருக்கும். நானுமே இன்டைரக்ட் டேக்ஸஸும் நான் நிறைய பே பண்ணியிருப்பேன். ஸோ அது அத்தனையுமே எனக்கு ஓவரால் வச்சு நான் கால்குலேட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நெட் இன்கம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹவு டு கேல்குலேட் கிராஸ் இன்கம். எஸ், கிராஸ் இன்கம் எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. முன்னாடி நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா மட்டும் கொடுத்தாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்ப்போம். த கிராஸ் இன்கம் ஆஃப் அ இண்டிவிஜுவல் இஸ் ஆஃபன் அ figure required by the lenders when deciding whether or not advise credit to the individual. is அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கிரெடிட்ஸ் என்னென்ன கிரெடிட்ஸ் இருக்குமோ அந்த அத்தனை கிரெடிட்டுமே ஓவரால் எடுத்துக்கக்கூடியது தான் கிராஸ் இன்கம் சொல்கிறாங்க. த சேம் சப்ளைஸ் landlord when determine whether a potential talent will be able to pay the rent on time. It is also the starting point when calculating taxes due to the government. எஸ், இது எல்லாத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளுக்கான டேக்ஸ் அமௌண்ட் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண முடியும். எஸ், கிராஸ் இன்கமே நம்ம தெரியாமல் நம்ம ஒரு டேக்ஸ் அமௌண்ட் போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கான எக்ஸ்பென்சஸ் கால்குலேட் பண்ணாமல் நம்ம கொடுக்கும்போது நம்ம எக்ஸ்பென்சஸ்க்கான அமௌண்ட்டை நம்மளால் எடுத்து வைக்க முடியாது, நம்மளுக்கு லாஸ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முலாவோட நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கிராஸ் இன்கம் ஃபார் இண்டிவிஜுவல். எஸ், ஒரு இண்டிவிஜுவல் நான் எப்படி கொடுப்பேன், ஒரு கிராஸ் இன்கம் நான் எப்படி கால்குலேட் பண்ணுவேன் அப்படின்னா த கிராஸ் இன்கம் ஃபார் அ இண்டிவிஜுவல் இஸ் த அமௌண்ட் ஆஃப் மணி ஏர்ன்டு பிஃபோர் எனி டிடக்ஷன் ஆர் டேக்ஸஸ் ஆர் டேக்கன் அவுட். எஸ், நான் ஒரு மணி ஏர்ன் பண்ணுறேன், நான் டேக்ஸஸ் பே பண்ணுறதுக்கு முன்னாடியே என்னோடய டிடக்ஷனுக்கு முன்னாடி நான் கிராஸ் இன்கம் பே பண்ணணும். எஸ், கிராஸ் இன்கம் கால்குலேட் பண்ணலை அப்படின்னா எனக்கு லாஸ் ஆயிரும். எஸ், நான் எனக்கு அதுக்கப்புறமா வரக்கூடிய எக்ஸ்பென்சஸ் இப்போ எனக்கு இன்றைக்கி நான் டேக்ஸ் நான் கொடுக்குறேன்னா பட் எனக்கு நாளைக்கே ஒரு எக்ஸ்பென்சஸ் இருக்குது அப்படின்னா அதை நான் வந்து அதை இன்க்ளூட் பண்ணாமல் நான் பண்ணிட்டேன்னா அப்போ அந்த கிராஸ் இன்கம்மை நான் அந்த எக்ஸ்பென்சஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கான எனக்கு சோர்ஸஸ் இல்லாமல் போயிடும். ஸோ எனக்கு வந்து
லாஸ் ஆகும். ஸோ அந்த இடத்துல நான் கிராஸ் இன்கமில் எல்லாத்தையுமே நான் காமிச்சிக்கணும். And an individual employed on a full-time basis has their annual salary or wages before tax as their gross income is. நான் வந்து என்னோட ஆனுவல் சேலரியை வச்சு மட்டும்தான் என்னோட கிராஸ் இன்கம் பார்க்க முடியும். மந்த்லி சேலரிஸ் என்னோட மந்த்லி கமிட்மெண்ட்ஸ்க்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். However, a full-time employee may also have other sources of income that must be considered when calculating their income. எஸ், என்னோட calculation of income வந்து என்னோட ஃபுல் டைம் வச்சு தான் என்னோட பேஸ் பண்ணி தான் இருக்கணும். ஏன்னா என்னோட பார்ட் டைம்ஸ் வந்து நான் அதுக்குள்ளே கொண்டு வர முடியாது. நெக்ஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் அண்ட் டிவிடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் ஹெல்ட் பை அன் இண்டிவிஜுவல் ஷுட் பி ஃபேக்டர்ட் இன் டு தி கிராஸ் இன்கம். எஸ், என்னோட ஸ்டாக்ஸையுமே நான் வந்து என்னோட கிராஸ் இன்கம்குள்ளே கண்டிப்பாக கொண்டு வந்துடணும். அண்ட் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா, எனக்கு அப்போ தான் என்னோட கேஷ் எவ்வளோ என்னோட ஹேண்டில் இருக்குது, என்னோட பேங்க்கில் என்ன இவ்வளோ அமௌண்ட் வந்து பேலன்ஸ் இருக்குங்கிறது தெரியும். ஏன்னா என்னுடைய ஃப்யூச்சர் எக்ஸ்பென்சஸ்க்காக எனக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் அவ்வளோதான். ஸோ அதனால் அதையும் நான் வந்து மானிட்டர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு, அதர் இன்கம்ஸ் தட் ஷுட் பி கன்சிடர் இன்க்ளூட் இன்கம் ஃப்ரம் ரெண்டல் ப்ராப்பர்ட்டி அண்ட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் சேவிங்ஸ். எஸ், என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் சேவிங்ஸும் எனக்கு ஃப்யூச்சரில் கிடைக்கும். பட் அதை நான் இதுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. ஏன்னா எனக்கு ஃப்யூச்சரில் கிடைக்காமலும் போகலாம். ஓகே, ஸோ அது வந்து ப்ரீக் ஈவெண்ட்டில் போயிட்டுருக்கிறதுனால நான் அதை வந்து இதுக்குள்ளே எடுத்துகிட்டு வரவே கூடாது. இன்னும் இதை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களையும் இன்னும் ஜிஎஸ்டியை பற்றி ப்ரீஃபாக நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நான் கண்டினியூ பண்ணுறேன்.